ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலாக செய்த கேஜு கறி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். கேஜு கறி செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணி கொள்ளுவோம். இதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியையும் 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் எடுத்திருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இனி கேஜு கறிக்கு தேவையான கேஜுவை வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் என்னோட தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷான கேஜுவை பறித்து எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கேஜுவை க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற பால் கையை சுட்டுருமன்றதால கையில் எப்பையும் க்ளவுஸை போட்டுக்கொண்டு கேஜுவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்காக நான் 40 கேஜுவை எடுத்திருக்கிறேன். இனி க்ளீன் பண்ணி எடுத்த கேஜுவை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 2 கப் தண்ணியை ஆட் பண்ணி கேஜுவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஃப்ரெஷ்ஷான கேஜுவை நான் எடுத்துக்கொண்டதால் ஒரு 75% பாயில் ஆனால் போதுமானதாக இருக்கும். கேஜு ஓரளவுக்கு பாயில் ஆகி சாஃப்ட் ஆகிட்டு இந்த பதத்தில் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இனி அளவான பாத்திரம் ஒன்றை எடுத்து தேவையான அளவு கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணி கொள்ளலாம். இதில் வெட்டி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்த 10 பல்லு பூண்டையும் சேர்த்து கொள்கிறேன். 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது தேவையான அளவு கருவேப்பிலையையும் சேர்த்து கொள்ளுவோம். இதோட வாசனைக்காக ரம்பை இலையையும் 2 துண்டு பட்டையையும் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இனி 2 பச்சை மிளகாயையும் வெட்டி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ள வேணும். 6 hours ஊற வச்சு எடுத்த 100 கிராம் பச்சை பட்டாணியையும் இதோட சேர்த்து கொள்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இனி 2 கப் தண்ணியான தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்ளலாம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு கொதிக்க விட்டு கொள்ள வேணும். கறி லைட்டாக கொதிச்சு வரும்போது ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலா தூளையும் இதோட சேர்த்து கொள்கிறேன். பச்சை பட்டாணி நல்லா பாயில் ஆகும் வரைக்கும் கறியை கொதிக்க விட்டு கொள்ளுவோம். 10 மினிட்ஸில் கறி நல்லா கொதிச்சு பச்சை பட்டாணியும் நல்லா பாயில் ஆகி இருக்குது. இனி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். கறி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. ஏற்கனவே விட்ட தண்ணியான தேங்காய் பால் கொதிச்சு முக்கால்வாசிக்கு வத்தின பிறகு 1 கப் கெட்டியான முதலாம் தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்ளலாம். முதலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணின பிறகு லேசாக கறியை மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு ஒரு கொதியோட குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கி கொண்டா சரி.
வாவ், சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்காவில் செய்கிற ஸ்பெஷலான கேஜு கறி ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.